ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஸ் கஃபே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வழியாக சாலக்குடிக்கு ஒரு பஸ் ட்ராவலிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு வால்பாறையிலேருந்து எப்படி போகலாம், பஸ் டைமிங்ஸ் என்னென்ன செக் போஸ்ட்லாம் இருக்குது, இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் மார்னிங் ஒரு 7 o'clock போல் வால்பாறை ரீச் ஆகிற மாதிரி வந்துடுங்க. மார்னிங் 7க்கு எப்படி ப்ரோ வால்பாறை வருதுன்னு கேட்குறீங்களா? நைட்டு 1:30 போல் கோயம்புத்தூர் காந்திபுரமில் வால்பாறைக்கு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா 5:36க்கெலாம் வால்பாறை வந்துடலாம். வால்பாறை வந்து ஒரு குட்டியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 7:30க்கு அதிரப்பள்ளி பஸ் வந்துடும். நம்மளும் நைட்டு 1:30 பஸ்ஸில் தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இப்போ 7:30 பஸ் போட் பண்ணியாச்சு. பஸ் கிளம்பி அதிரப்பள்ளி போயிட்டுருக்கு. வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளிக்கு எந்த வழியில் போகலான்னா, நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் வரீங்கன்னா வால்பாறை டவுனே வர வேண்டியதில்லை. ஐயர்பாடி தாண்டினதும் ரைட் எடுத்திங்கன்னா ஓல்டு வால்பாறை ரீச் ஆகும். அங்கேருந்து சோலையார் டேம் வழியில் மலக்கப்பாறை வந்து அங்கேருந்து ஸ்ட்ரைட் ரூட்டில் போய்க்கலாம். பஸ்ஸில் வரீங்கன்னா நேராக வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும். இங்கே வந்துட்டு வால்பாறையில் 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. காந்தி ஸ்டாச்சு பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட் கிட்ட ஒன்று, டிப்போ கிட்ட ஒன்று. அதிரப்பள்ளி போகிறதுக்கு காந்தி ஸ்டாச்சு பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ் கிளம்பும். இவங்க எடுத்துக்கிற ரூட் என்னென்னா, சோலையார் டேம் இவங்க போக மாட்டாங்க. வால்பாறையிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி கூழாங்கல் ரிவர் வழியாக முடிஸ் போய் முடிஸில் இருந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட் வந்து ரீச் ஆவாங்க. மலக்கப்பாறை செக் போஸ்ட் தான் தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இருக்க பார்டர். இங்கே ஈவினிங் 4க்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மார்னிங் 6லேருந்து தான் அலோவ் பண்ணுவாங்க. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளைமேட்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரெய்னி சீசன்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அந்த டைமில் வராதிங்க, வந்து ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. இதுதான் தமிழ்நாடு கேரளா பார்டரு. மலக்கப்பாறை ரீச் ஆகிருக்கோம். இங்கேருந்து இனி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ரூட் ஸ்டார்ட் ஆகும். மலக்கப்பாறை செக் போஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். இங்கே ஓன் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா இங்கே என்ட்ரி போட்டுட்டு தான் கிளம்பணும். இங்கே என்ட்ரி போடும்போதே 2 hours அதிரப்பள்ளி செக் போஸ்ட் ரீச் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்பிட்வீன் எங்கேயுமே நிற்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எங்கே வேணாலும் வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாம். மோஸ்ட்லி எலிஃபென்ட்ஸ் நிறையா இருக்கும் இந்த ரூட்டில். ஸோ சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். பைக் ரைடர்ஸ்க்கெல்லாம் இந்த ரூட் ஒரு ஜெம்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருக்கும் ஃபீல்.
இருந்து கிளம்புற பஸ்ஸு எந்தெந்த வழியாக வரும், எத்தனை மணிக்கெல்லாம் பஸ்ஸுன்னு பார்ப்போம் வாங்க. வால்பாறையில் ஏர்லி மார்னிங் 7:30க்கு ஒரு பஸ்ஸும் 8:30க்கு ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் இருந்துச்சு. அந்த சர்வீஸ் இப்போ ஆப்ரேட் பண்ணுறது இல்லைன்றாங்க. அப்புறம் மதியம் 12:30க்கு ஒரு பஸ் இருக்குது. இது ரெண்டுமே ப்ரைவேட் பஸ், சீனிகாஸ். 7:30க்கு கிளம்புற பஸ்ஸு 10:45 போல் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரீச் ஆவாங்க. எந்தெந்த வழியில் வருவாங்கன்னா வால்பாறையிலேருந்து முடிஸ், மலக்கப்பாரா, வளச்சல், அதிரப்பள்ளி. இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளிக்கு பஸ்ஸில் பர் ஹெட் 100 rupees பக்கம் சார்ஜ் பண்ணுறாங்க. சாலக்குடியிலேருந்து கிளம்புற பஸ்ஸஸ் ஆல்டர்னேட் டைமிங் மாதிரி தான். வால்பாறையில் 7:30, சாலக்குடியில் 7:30க்கு, அதே மாதிரி வால்பாறையில் ஆஃப்டர்நூன் 12, சாலக்குடியில் மட்டும் 1:30க்கு எடுப்பாங்க. ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது மலக்கப்பாறாலேருந்து சாலக்குடி வரைக்கும். அவங்க வால்பாறை வர மாட்டாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக ஃபால்ஸ் அங்கங்கே வரும். ரொம்ப சீனிக்காக இருக்கும் ரூட்டே. மலக்கப்பாறை தாண்டி கொஞ்சம் தூரம் கேட் ரோட் ஸ்டார்ட் ஆனதுமே டேமை ஒட்டியே பஸ் வர மாதிரி இருக்கும். அதாவது அப்பர் சோலையார், லோவர் சோலையார் 2 இருக்குது. அப்பர் சோலையார் டேமுக்கு நம்ம வரல, ஏன்னா பஸ் முடிஸ் வழியில் வந்துருச்சு. இந்த பக்கம் தெரிகிறது ஃபுல்லாக லோவர் சோலையார். கொடியில் எடுத்த பஸ் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கு பாருங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணிட்டோம் நம்மளும். நம்ம லக் இன்னைக்கு.
வளைச்சல் ரீச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு 15 மினிட்ஸ் மோட்டல் பிரேக்கு. ஸோ குட்டியாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் போட்டு வருவாங்க. நம்ம ஹில்ஸ் விட்டு இறங்கியாச்சு. அதிரப்பள்ளி செக் போஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். மலக்கப்பாறை செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடும்போது அவங்க ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் இங்கே காட்டினா தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. சார்பா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இது வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் ஒர்த்து. அதிரப்பள்ளி ரீச் ஆகிட்டோம். வாங்க உள்ளே போயிட்டு வருவோம். டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். இங்கே உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு 50 ரூபா பர் ஹெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபால்ஸ் தான் புன்னகை மன்னன் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய தமிழ் மூவிஸ் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. பாகுபலி இதெல்லாமே இங்கே தான் எடுத்த மூவிஸ். மேலேருந்து ஃபால்ஸ் வியூ பார்த்தாச்சு. நீ வாங்க கீழே போகலாம். மேலேருந்து பார்த்த வியூவை விட கீழே பார்க்க தான் வியூ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. அங்கே ஃபால்ஸ்லேருந்து விழுகிற தண்ணி இங்கே வரைக்கும் சாரல் அடிக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவலில் இருக்கிற இந்த இடம். ஏய் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா அதிரப்பள்ளி விசிட் பண்ணிவிட்டு அதிரப்பள்ளியிலேருந்து சாலக்குடி போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் வரக்கு சாலக்குடி, திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர் ரீச் ஆகலாம். பஸ்ஸஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது இந்த ரூட்டில். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிருந்தீங்கன்னாவோ இல்லை இனி ட்ரை பண்ணுறீங்கனாலோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.